ஆகாய் 2:23. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அல்லேலூயா. எடுத்துட்டீங்களா? பக்கம் 1092 பழைய ஏற்பாடு. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளில் சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். முத்திரை மோதிரம் என்றால் ஒரு பெரிய அங்கீகாரம். சொல்லுங்க, ஒரு பெரிய அங்கீகாரம். அந்த காலங்களில் ராஜாக்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? தன்னுடைய சார்பாக அரசு ஆணை பிறப்பிப்பார்கள், சுற்றறிக்கை அனுப்புவார்கள். ஏனென்றால் அநேக மாகாணங்களை ஆண்டார்கள். அந்த மாகாண கவர்னர்களுக்கும் சிற்றரசு ராஜாக்களுக்கும் ஒரு கடிதம் எழுத வேண்டுமையானால் தோல் சுருளில் எழுதுவார்கள். இதில் எழுதுவாங்க, தோல் சுருள், பேப்பர் கிடையாது. ஆமாம், பல ஆடு மாடுகள் அடிக்கப்பட வேண்டும். அந்த தோல் சுருளில் அவர்கள் கடிதத்தை எழுதி, காரியங்களை எழுதி, இப்படிக்கு ராஜா. அப்போ ராஜா அதில் தோல் சுருள சைன் வைக்கணும்னா நேராகும். அதனால ஒரு மோதிரம் வச்சுருப்பாங்க, ரப்பர் ஸ்டாம்ப் தான். நம்மெல்லாம் பெரிய ஆளுக்கு முன்னாடிலாம் இன்ஷியல் போட்ட மோதிரம் போட்டுப்பாங்க தெரியுமா? 1 இன்ச்சு சைஸ்க்கு N M அப்படின்னு இன்ஷியல் போட்டுப்பாங்களா? அதே போல் ராஜாவின் சைன் முத்திரை இருக்கும். அதை என்ன செஞ்சிருவார்? ஒரு குத்து அந்த தோல் சுருளில் ஒரு அமுக்கு ப்ரஷிங் பண்ணணும்னா டை மாதிரி ராஜா சைன், அதுதான் சுற்றறிக்கை போகும். இப்போ ராஜா சில நேரங்களில் வெளி தேசம் போவார் அல்லது நிறைய சுற்றறிக்கை அனுப்பணும். என்ன பண்ணுவார்னா, அந்த மோதிரத்தை கலட்டி யார்கிட்ட கொடுத்துருவார்? தனக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிற அமைச்சரிடத்தில் கொடுப்பார். அந்த அமைச்சர்கள் அந்த முத்திரை மோதிரத்தை வச்சு குத்தி ஒரு கடிதம் அனுப்பினா அந்த கடிதம் செல்லும். ராஜா அனுப்பின மாதிரியே தான். இந்த மாதிரி ராஜாவோடு நெருக்கமாக இருந்துதான் ஆமான் என்ன செய்தான்? ராஜாவின் முத்திரையை பயன்படுத்தி யூதர்கள் வசிக்கிற எல்லா நாடுகளுக்கும் யூதர்களை கொண்டு விடுங்கள் என்று சொல்லி சட்டத்தை பிறப்பித்தான். அல்லேலூயா. ஆமா. அதுக்கப்புறம் அந்த மோதிரத்தை கலட்டி ராஜா மொர்தெகாயிட்ட கொடுக்கிறார். இனி நீ லெட்டர் அனுப்பு. அடுத்து மொர்தெகாய், எஸ்தர் 2 பேரும் சேர்ந்து யூதர்களை யாரும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி அடுத்த கடிதம் மிக துரிதமாய் அனுப்பப்படுகிறது என்று பார்க்கிறோம். அதே போல யோசேப்பு பார்வோனுக்கு ஆலோசனை சொல்லி சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்னதினால யோசேப்பை ராஜா என்ன பண்றாரு? எனக்கு அடுத்த ஸ்தானத்தில் நீ தான் இருக்கணும். இந்த அப்படி முத்திர மோதிரம் அங்கே யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது. இன்னும் அநேக புத்தகங்கள்ல நாம் பார்க்கிறோம். அப்படியானால் முத்திரை மோதிரம் என்றால் ராஜாவின் அங்கீகாரம், ராஜாவின் அதிகாரம், ராஜஸ்தானத்தை குறிக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை முத்திரை மோதிரமாக வைக்க விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாங்க ஃபர்ஸ்ட். நாங்கள் என்னத்த அத்தாரிட்டி, நாங்கள் என்னத்த சிக்னேச்சர் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒருவேளை நீங்கள் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில், பிரதமருக்கு அடுத்த ஸ்தானத்தில், முதலமைச்சருக்கு அடுத்த ஸ்தானத்தில் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள்லாம் நிச்சயமாக
என்ன செய்வீங்க? உங்கள் வேலை செய்கிற ஸ்தலங்களில் அல்லது உங்கள் கம்பெனியில் நீங்கள் ஒரு ஷைனிங் அத்தாரிட்டியாக ஒரு அங்கீகரிக்கப்பட்டவங்களா வருவோம். ஆமேன் சொல்லுவோமா? அதுக்கு தான் சொல்கிறேன். அதுக்காண்டி ராஜாவாகிறதுல ஆகலாம். ஆமேன் சொல்லுவோமா? ஆமாம், கன்னிராஜபுரத்தில் பிறந்த ஒரு மனிதர் சாதாரண ஒரு ஆசிரியராகி அப்புறம் ஒரு எஜுகேட்டட் ஆகி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பீகாரில் முதலமைச்சரின் நேரடி உதவியாளராக இருந்து ஒரு பெரிய சாதனை செய்த மக்கள் இருக்கிறாங்க. இதே கன்னிராஜபுரத்தில் சாதாரண மக்களாக இருந்த குடும்பம் தான். அப்போ நம்மெல்லாம் இப்படி இருப்போம்னு நினச்சிடக்கூடாது. எங்கேயும் ஒரு முதலமைச்சருக்கு அசிஸ்டண்ட்டாக மாறுவோம், ஒரு ஜனாதிபதிக்கு அசிஸ்டண்ட்டாக மாறுவோம். இதே மயில்சாமி இஸ்ரோவினுடைய தலைவராக இருந்தவர்கள், இன்னும் எத்தனையோ மக்கள் இஸ்ரோவினுடைய லீடராக இருந்தவங்கெல்லாம் சாதாரண குக்கிராமங்களில் பிறந்தவங்க தான். அப்படி ஒரு சாதாரண மனிதனை கர்த்தர் உயர்த்தி இருக்கும்போது உங்களையும் என்னையும் ஆண்டவர் உயர்த்துவார். வேதாகமத்திலே சாதாரணமாய் காணப்பட்ட சாவுக்கு எதுவாய் நியமிக்கப்பட்ட சகோதரரால் புறக்கணிக்கப்பட்ட யோசேப்பு தான் ஒரு அதிகாரம் பெற்றவனாய் மாறினான். நமக்கு அந்த அதிகாரம் கிடைக்கும். நம்புறீங்களா? நம்புறவங்க செய்தியை தியானிப்போம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இங்கே செருபாபேலை ஆண்டவர் முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்கிறார். யார் இந்த செருபாபேல்? இந்த செருபாபேலை ஆண்டவர் முத்திரை மோதிரமாக வைக்க காரணம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னதாக இந்த நாள் செய்தி ஒரு சிறிய வரலாற்று செய்தியாக இருக்கிறது. கொஞ்சம் நேரமாகும், ஆனாலும் கொஞ்சம் வேகமாய் முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய எருசலேமை முற்றுகை போட்ட ராஜாக்களின் காலங்களை நாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சிறையிருப்பு, முதல் சிறையிருப்பை நேபுகாத்நேச்சர் நிறைவேற்றுகிற ஆண்டு என்னன்னா கிமு 605. ஏன்னா இந்த செருபாபேலை பற்றி சொன்னால் கொஞ்சம் வரலாறு சொல்லி சொன்னால் தான் புரியும். அப்போ 605ஆம் ஆண்டில் நேபுகாத்நேச்சர் முதல் சிறையிருப்பை செய்கிறான். அப்போது யூதாவை ஆண்டு கொண்டிருந்த ராஜாவின் பெயர் யோயாக்கிம். இந்த யோயாக்கிமின் காலத்தில் தான் முதல் முறையாக நேபுகாத்நேச்சர் சிறைபிடிக்கிறான். வசன ஆதாரம் 2 ராஜாக்களின் புத்தகம் 24வது அதிகாரம் முதல் வசனம். 2 ராஜாக்கள் 24:1. இந்த காலத்தில் தான் அரசகுல மக்களை அவன் அரெஸ்ட் பண்றான். ராஜாக்களின் பிள்ளைகளையும் ஞானிகளையும் அறிவில் சிறந்த அமைச்சர்களையும் அரெஸ்ட் செய்கிறான். இந்த டீம்ல தான் தானியேல் அரெஸ்ட் ஆகிறார். தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் கிமு 605 கைதியாக எங்கே கொண்டு போகப்படுகிறார்கள்? பாபிலோனுக்கு. செகண்ட் சிறையிருப்பு, 2வது சிறையிருப்பு கிமு 597 செகண்ட் அட்டாக் பண்றான். அதே எருசலேம், அதே யூதாவில். அப்போது யோயாக்கிம் தான் அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய காலத்தில் இப்போ ஒரு 10,000 பேர், 10,000 மக்களுக்கு மேலாக அரெஸ்ட் பண்ணி கொண்டு வர்றாங்க. ஆதாரம் 2 ராஜாக்கள் 24வது வசனம், 24வது அதிகாரம் 10 முதல் 16 வரை. வாசிக்க வேண்டாம், குறித்து கொள்ளுங்கள். இந்த காலத்தில் தான் நிறைய என்னும் பிரபுக்கள், கட்டிட நிபுணர்கள், கல் தச்சர்கள், பலவான்கள், வெள்ளி பொன்னில் வேலை செய்யக்கூடிய சகல மக்களையும் அழைத்து செல்கிறான். இப்போதுதான் எருசலேம் தேவாலயத்தில் இருக்கிற சகல பனிமுட்டுகளையும் அபகரித்து செல்லுகிறான், வெள்ளி பொன்னை எல்லாம். சரி, அதோட விடலை. 3வது சிறைபிடிப்பு கிமு 586 நடக்கு. வருஷங்கள் குறைஞ்சே வரும் பழைய ஏற்பாட்டில். கிமு 586 இப்போது அங்கே யார் அரசாட்சி செய்கிறார் என்றால் சிதேக்கியா, மத்தனியா என்று சொல்லக்கூடிய சிதேக்கியா, யோயாக்கீமனுடைய சித்தப்பா. இந்த யோயாக்கீமை அகற்றி சிதேக்கியாவை ராஜாவாக்கி வைத்து செல்கிறான். இந்த சிதேக்கியா காலத்தில் எருசலேமில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா 2 சிறையிருப்பில் எல்லாத்தையும் சிறைபிடிச்சாச்சு. 3வது சிறைபிடிப்பின் வசன ஆதாரம் 2 ராஜாக்களின் புத்தகம் 24வது அதிகாரம் 17, 2 ராஜாக்கள் 25வது அதிகாரம் 1 முதல் 7 வரை. இந்த காலத்தில் தான் சிதேக்கியாவை கண்களை குருடாக்கி அவன் பிள்ளைகளை அவன் கண் முன்னால் கொல்றான். சிதேக்கியாவின் பிள்ளைகளை அவன் கண்ணு முன்னாடியே கொன்னுட்டு கடைசியா சிதேக்கியாவின் கண்ணை கொல்லிக்கட்டை கொண்டு கண்ணை சுட்டு கண்ணை அழித்து விடுவான். இப்படிப்பட்ட கொடூரங்கள் நடைபெறுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படி இஸ்ரவேல் புத்திரர்கள் சிறைப்பட்டு போவார்கள் என்று
எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்தார். அல்லேலூயா. எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்தார். அதே நேரத்தில் நீங்கள் மீண்டும் விடுதலை ஆவீர்கள் என்பதையும் உரைத்தார். வாசிக்கலாம். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 25வது அதிகாரம் 11வது வசனம். எரேமியா 25:11. இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாழும் ஆகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோன் ராஜாவினிடத்திலும் அந்த ஜாதியினிடத்திலும் கல்தேயருடைய தேசத்தினிடத்திலும் அவர்களுடைய அக்கிரமத்தை விசாரித்து அதை நித்திய பாலிடமாக்கி நான் அந்த தேசத்துக்கு விரோதமாய் உரைத்த என் வார்த்தைகளை எல்லாம் எரேமியா சகல ஜாதிகளுக்கும் விரோதமாக தீர்க்க தரிசனமாய் சொன்னதும் போதும். அப்ப கரெக்டா கவனிங்க. 11வது வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், இந்த தேசம் பாழாகும். எந்த தேசம்? எருசலேம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாழாவீங்க, நீங்க சிறைபிடிக்கப்படுவீங்க. 70 வருஷம் பாபிலோன் ராஜாவை சேவிப்பீங்க. ஆனா 70 வருஷம் கழிச்சு நான் பாபிலோனை ஒன்றுமில்லாமல் ஆக்கி உங்களை மீட்டு கொண்டு வருவேன். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த 70வது ஆண்டு நிறைவேறக்கூடிய காலத்தில் சகரியாவுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது. அப்படியே சகரியா புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். இந்த 70 வருஷம் எப்படி நிறைவேறுகிறது உண்மையா என்று நாம் பார்க்கலாம். இந்த சகரியாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அத்தனை வசனங்களையும் வாசிக்க மாட்டேன். அப்படியே கடன்னு சொல்லும்போது அப்படியே பின்னாடி வாங்க, தெரியும். தரியு ராஜா அரசாளுகிறான். சகரியா 1:7. அப்போது ஒரு தரிசனத்தை காண்கிறான் சகரியா ஒரு வெளிப்பாட்டை காண்கிறான். அந்த வெளிப்பாடு எப்படி என்றால் 8வது வசனம் சொல்லுகிறது, ராத்திரியிலே சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். அவருக்கு பின்னாலே சிவப்பு மங்கின நிறமுள்ள வெண்மையான குதிரைகள் இருந்தன. அப்பொழுது நான், என் ஆண்டவரே, இவர்கள் யாரென்று கேட்டேன். என்னோடு பேசுகிற தூதனானவர், அந்த சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த தூதனானவர் என்பது இயேசுவை குறிக்கிறது. இவர்கள் யாரென்று நான் உனக்கு காண்பிப்பேன் என்றார். பின்பும் அந்த மிருது செடிகளுக்குள்ளே நின்ற அந்த புருஷன் என்று சொல்லப்படுகிற கர்த்தராகிய கிறிஸ்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தூதர்கள் எல்லாம் பூமி எங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பினவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். ஆண்டவராகிய தேவன் அவர்களுடைய சேனைகளின் தூதர்களை பூமி எங்கும் சுற்றி பார்க்க அனுப்புகிறார். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தமது வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் என்ன செய்கிறதா? பூமி எங்கும் உலாவுகிறது. அப்படி சுற்றி பார்க்கிறது. சரி, சுற்றி பார்த்தாங்களே, என்ன ரிசல்ட்டு? அந்த தூதனை நோக்கி மிருது செடிகளில் நிற்கிற இயேசு கேட்கிறார், சுற்றி பார்த்தீங்களே, தேசம் எப்படி இருக்கிறது என்று 11வது வசனத்தில் கேட்கிறார். சுற்றி பார்த்து வந்த தூதர்கள் சொல்லுகிறார்கள் இயேசுவிடம், ஐயா, தேசம் அமெரிக்கையாய் இருக்கிறது. தேசம் எப்படி இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? சமாதானமா இருக்கிறது. தேசத்துல ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு சஞ்சலம் இல்லை, எல்லா மக்களும் சுகமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றான். சொன்ன மாத்திரத்துல என்ன, அப்பொழுது கர்த்தருடைய தூதன், அங்கே வாசிங்க, மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல. அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தருடைய தூதன், சேனைகளின் கர்த்தாவே, பிதாவாகிய தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். சேனைகளின் கர்த்தாவே, இந்த தூதர்கள் பூமி நல்லா இருக்கு, தேசம் அமெரிக்கையா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா தேசத்துல மக்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த 70 வருஷமாய் அவர்கள் கண்ணீரோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று கேட்கிறார். அப்போது
கர்த்தர் சொல்லுகிறார், என்னோட பேசின தூதனுக்கு நல்வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதியுத்தரமாக சொன்னார். அப்பொழுது என்னோடு பேசின தூதன் இயேசுவானவர் சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், சகரியாவே பயப்படாதே, நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஸோ ரியல், இதெல்லாம் நீங்கள் கற்பனை நினைக்காதீங்க, ரியல். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டோட முடிஞ்சிட்டு நினைக்காதீங்க, இந்த புதிய ஏற்பாட்டிலையும் நிறைவேறும். நீங்கள் சஞ்சலத்தோடு இருப்பீர்களே ஆனால், நீங்கள் வேதனையோடு இந்த காலை வேளையில் வந்திருப்பீர்கள் என்றால், நீங்கள் ஏதோ சிறைப்பட்டு இருக்கிறீர்கள். பாஸ்டர், முத்திர மோதிரமா இங்க ஏதோ 3 வேளை சோறு கிடைச்சா போதும், அந்த அளவிற்கு நீங்கள் நெருக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு தூதனானவர் இருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தரிடத்தில் பரிந்து பேசுகிறார். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்கிறார். இந்த காலத்துல தான் இந்த காலத்துல தான் பாபிலோனில் இருந்து மக்கள் ரிலீஸ் ஆகும்படி கர்த்தர் தமது வல்லமை அனுப்புகிறார். அது மாத்திரமல்ல, இரண்டாவது ஒரு தரிசனத்தை சகரியா காண்கிறார். 18வது வசனத்திலே, நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ 4 கொம்புகளை கண்டேன். அப்பொழுது இந்த கொம்புகள் என்னவென்று என்னோடு பேசின தூதனை கேட்டேன். அதற்கு அவர் சொல்லுகிறார், இந்த கொம்புகள் தான் யூதாவையும் இஸ்ரவேலையும் சிதறடித்த கொம்புகள். இந்த கொம்புகள் தான் யூத ஜனங்களையும் இஸ்ரவேல் மக்களையும் சிதறடித்த கொம்புகள். அல்லேலூயா. சிதறடித்த கொம்புகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த ஒரு தரிசனத்தை காண்கிறார். 20வது வசனத்துல 4 தொழிலாளிகளை சகரியா பார்க்கிறார். இப்போது சகரியா கேட்கிறார், 4 தொழிலாளிகள் வெட்டும் ஆயுதங்களோடு கூர்மையான பட்டயங்களோடு வருகிறார்கள். தொழிலாளி என்றால் கடினமான வேலை செய்யக்கூடியவர்கள், முரட்டாட்டமான வேலைகளை செய்கிறவர்கள். யார் இவர்கள் என்று கேட்டபோது அங்கே தேவனுடைய தூதனானவர் சொல்லுகிறார், அதற்கு அவன் ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடிக்கு அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே அவைகளுக்கு பயமுறுத்துகிறதற்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொழும்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழத் தள்ளுகிறதற்கும் இவர்கள் வந்தார்கள் என்றான். அல்லேலூயா. இந்த 4 தொழிலாளிகள் யார் என்றால், இஸ்ரவேலை சிதறடித்த 4 கொம்புகளை உடைக்க வந்தவர்கள். அப்ப இஸ்ரவேலை சிதறடித்த 4 கொம்புகள் யார் என்றால் 4 ராஜ்யங்களை குறிக்கிறது. இதை குறித்து தானியேலின் புத்தகத்தில் பார்க்கலாம். முதல் ராஜ்யம் பாபிலோனின் சாம்ராஜ்யம், நேபுகாத் நேச்சர் தலைமையில் ஏற்படுத்தப்பட்ட பாபிலோன் சாம்ராஜ்யம். 2வது சாம்ராஜ்யம் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், கோரேஸ் தரிவினால் ஏற்படுத்தப்பட்ட சாம்ராஜ்யம். 3வது சாம்ராஜ்யம் கிரேக்க சாம்ராஜ்யம், மகவீரர் அலெக்சாண்டர். 4வது ராஜ்யம் ரோம ராஜ்யம், ரோமுலஸ் என்கிற மன்னனால் ஸ்தாபிக்கப்பட்டு ரோமானியர்கள் என்கிற ஆட்சி அமைத்த ரோமர்களின் ஆட்சி. இந்த 4 ராஜ்யங்களும் கர்த்தருக்கு விரோதமாக இருந்தவைகள். இதில் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் ஓரளவு அனுகூலமாக இருந்தது. ஆனால் தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக இருந்ததினால் இந்த 4 ராஜ்யங்களை கர்த்தர் சங்கரிப்பார் என்று சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்படியாக பாபிலோனின் ராஜ்யத்தை முதலாவது ஆண்டவர் சங்கரிக்கிறார். பாபிலோனின் ராஜ்யம் சங்கரிக்கப்பட்டு மேதிய பெர்சிய ராஜ்யங்கள் இந்த பூமியை ஆளுகிறார்கள். இந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் அமையும் என்பதை குறித்து கர்த்தர் கோரேசுக்கு வாக்கு கொடுக்கிறார். கோரேஸ் என்கிற மனிதன் பிறப்பதற்கு முன்பதாகவே, கோரேசே உனக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்த்து உனக்கு முன்பாக வாசல்களை திறப்பேன் என்று வாக்கு கொடுத்து கோரேசையும் தரியவையும் ஆண்டவர் அனுப்புகிறார். அவர்கள் போய் ராஜ்யத்தை பிடிக்கிறார்கள். அவர்கள் ராஜ்யத்தை பிடித்த பின்புதான் எருசலேம் ஆலயம் கட்டுவதற்கு வழி திறக்கப்படுகிறது. 2 நாளாகமம் 36வது அதிகாரம் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 36வது அதிகாரத்துக்கு கடந்து வருவோம். 36வது அதிகாரத்தில் 22, 23 வசனங்கள். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே, எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி. எரேமியா தான் சொல்றான், நீங்க 70 வருஷம் சிறைப்படுவீர்கள்,
70 வருஷம் கழிச்சு மீண்டும் கட்டப்படுவீர்கள் என்று. அதே எரேமியாவின் வார்த்தை சொன்னபடியே சொல்லுங்க. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே, ஆண்டவர் ஏவினார். கோரேஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ராஜ்யத்தை தருவேன் சொன்ன ஆண்டவர், கோரேஸ் என்கிற மனிதன் பிறந்து பெர்சியாவை ஆளும்போது கர்த்தர் சொல்லுகிறார், இதோ பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ராஜா அல்ல, யூத ராஜா அல்ல, யாவே தேவனை அறிந்தவன் அல்ல. ஆனா அவன் சொல்றான், இந்த நாட்டில் நான் ராஜாவாகிறதுக்கு காரணமே கர்த்தர் தான். கர்த்தர் தான் இந்த செல்வத்தையும் இந்த ராஜரீகத்தையும் எனக்கு தந்தருளினார். எதுக்காக தந்தருளினார் என்றால், யூதாவிலே மீண்டும் ஆலயத்தை கட்டும்படி தேவன் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள்ளே இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் விளம்பரம் அனுப்பினார். சிறைப்பட்ட அந்த மக்கள் மனு எழுதலை, ராஜாவே இந்த மாதிரி நாங்கள் எங்கள் நாட்டுக்கு போகணும், எங்கள் ஆலயத்தை கட்டணும்னு எழுதலை. இவன் ஆட்சிக்கு வந்த 1ஆம் வருஷம் 1ஆம் மாதம், நம்ம ஊரில் சொல்லுவாங்களே முதல் கையெழுத்து 1000 ரூபா இலவச அரிசி, இதே போல இவன் 1ஆம் மாதம் 1 வருஷம் 1ஆம் மாதம் அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் போடுறான். என்ன விளம்பரம்? யூதர்களே, உங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்ட போறதுக்கு யாரெல்லாம் வாஞ்சியா இருக்கிறீங்களோ வாங்க, ஆலயத்தை கட்டுவோம் என்றான். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுமா. எத்தனை அன்பான ஆண்டவர், வாக்குத்தத்தத்தில் எவ்வளவு உண்மையான தேவன் என்று பாருங்கள். 70 வருஷங்கள் நிறைவேறும் போது கர்த்தர் கோரேசின் ஆவியை ஏவினார். அப்படியாக கோரேசின் காலத்தில் மக்கள் ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். எஸ்ராவின் புத்தகம் 1ஆவது அதிகாரம் 1 முதல் 5 வரை நீங்கள் அங்கே வாசித்தால் தெரியும். அதே வார்த்தையை தான் மீண்டும் சொல்லுகிறான். இன்னும் அதிக உற்சாகத்தோடு சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் என்றால், கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட யார் விரும்புகிறீர்களோ அவர்கள் வாருங்கள், உங்களோடு தேவன் இருப்பாராக. யாரெல்லாம் அந்த ஆலயத்தை கட்டும்படி போறீங்களோ உங்களுக்கு தேவனுடைய ஆலயத்திற்கென்று உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறதுமன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவை கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யமெங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான். அல்லேலூயா. எரேமியா கடைசி புத்தகத்தில் ஆலயத்தை கட்டுறதுக்கு யாரெல்லாம் இருக்கீங்களோ வாங்கன்றான். இப்போ சொல்கிறான், உங்களுக்கு வேண்டிய வெள்ளி தருவேன், பொண்ணு தருவேன், மிருகங்கள் தருவேன். ஏன்னா யானைப்பட குதிரைப்பட ஏன்னா தடிகளை இழுத்து செல்லணும், எல்லாம் தருகிறேன், யாரெல்லாம் வருகிறீர்கள் என்று விளம்பரம் பண்ணினான். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இந்திய தேசத்தில் வராதா என்று நாம் ஜெபிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்திய தேசத்தில் ஆலயங்களை கட்ட விட மாட்டேங்கிறாங்க, கட்டுகிற ஆலயங்களை இட்டிக்கிறாங்க, கட்டப்பட்ட தேவாலயங்கள் தீக்கரையாக்கப்படுகிறது. நாம் ஜெபிக்கணும். ஜெபிச்சா இப்படிப்பட்ட ராஜாக்கள் எழும்புவார்கள். கிறிஸ்தவ பெயர்களை சூட்டின ராஜாக்கள் அல்ல. கோரேஸ் என்கிற மனிதன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். தேவன் எழுப்பினாரோ அவர்கள் எல்லாரும் எழுப்பினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆலயத்தை கட்டுகிறவர்களுக்கு ராஜா மட்டுமல்ல, அரண்மனையில் இருக்கிற தேசத்தில் சகல மக்களும் பனிமுட்டுகளையும் பொன்னையும் மிருக ஜீவன்களையும் வஸ்துக்களையும் உச்சிதமான பொருட்களை கொடுத்து அவர்கள் கரங்களை திடப்படுத்தினார்கள். ஆலயம் கட்டப்படுகிறது. அல்லேலூயா. எஸ்ரா 2ஆவது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த நாட்களில் ஆலயத்தை கட்டும்படி புறப்பட்டு கடந்து செல்லுகிற டீம் யாருன்னா, செருபாபேல், யெஷுவா, நெகேமியா, செராயா, ரெலாயா, மொர்தெகாய், போதும். அதில் நிறைய பேர் இருக்கு. நாம் அதில் செருபாபேலை எடுத்துக்கொள்வோம். செருபாபேல் கடந்து செல்லுகிறான். யெஷுவானா யோசுவா, பிரதான ஆசாரியனாகிய யோசுவா. யெசுவான்னு வேற யார் நினைச்சிட்டா, சில இடங்களில் யெசுவா என்று எழுதப்படுகிறது, சில இடங்களில் ஜோஷுவான்னு எழுதப்படுகிறது. ஆனால் ஒரே நபர் தான் இந்த ஜோஷுவா. இவர்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி எழும்புகிறார்கள். இந்த யெசுவா
செருபாபேல். இந்த 2 பேர் மட்டும் அல்ல, இன்னும் நிறைய பேர் போறாங்க. அதுல நெகேமியா போறாரு, மொர்தெகாய் போறாரு, இன்னும் நிறைய டீம் போறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த செருபாபேலையும் சொல்லுங்க, யோசுவாவை ஆண்டவர் முத்திர மோதிரமா வைக்கிறார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த செருபாபேல் யார் என்றால், இவர் ஒரு அரசியல் கண்ணோட்ட தலைவர் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவர் தாவீதின் வம்சத்தை சார்ந்தவர். யாருடைய வம்சத்தை சார்ந்தவர்? வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை. சில வசனங்கள் என சரித்திர செய்தியை கொடுக்கும்போது சில ஆதாரங்களை நாம் எழுதி கொள்ளுவது மிக நல்லது. மத்தேயு 1வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 13 வரை அட்டவணை படிச்சிங்கன்னா தெரியும். தாவீது ஈசாய் தாவீதை பெற்றான், தாவீது சாலமோனை பெற்றான், சாலமோன் ரெகபயாமை பெற்றான், ரெகபயாம் அபியாவை பெற்றான், அபியா ஆசாவை பெற்றான், ஆசா யோசபாத்தை பெற்றான், யோசபாத் யோராமை பெற்றான், யோராம் உசியாவை பெற்றான், உசியா யோதாமை பெற்றான், யோதாஸ் ஆகாஸை பெற்றான், ஆகாஸ் எசேக்கியாவை பெற்றான், எசேக்கியா மனாசையை பெற்றான், மனாசை ஆமோனை பெற்றான், ஆமோன் யோசியாவை பெற்றான். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா எகோனியாவையும் அவனுடைய சகோதரரையும் பெற்றான். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எகோனியா சலாத்தியலை பெற்றான். சலாத்தியல் சொராபேபேலை, அங்கே சொராபேபேல் இருக்கும், அதான் செருபாபேல். ஆங்கில வேதாகமத்தில் அதற்கான அர்த்தங்கள் தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த செருபாபேல் எங்க போய் பிறந்தாரு? பாபிலோன்ல. இந்த செருபாபேல் இஸ்ரவேலிருந்து கை குழந்தையா கொண்டு போகப்பட்டவர் அல்ல. இவருடைய தகப்பனார் தான் கை குழந்தையாக வாலிபனாய் கொண்டு போகப்படுகிறார். இவர் செருபாபேல் பாபிலோனிலே பிறக்கிறார். அதே போல யோசுவாவும் பாபிலோனிலே பிறக்கிறார். ஆக இந்த செருபாபேல் யார் என்றால், தாவீதின் வம்சத்தை சார்ந்தவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன சொல்ல போனா, யூதா கோத்திரத்தை சார்ந்தவர். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த செருபாபேல் ஒரு அரசியல் கண்ணோட்ட தலைவர் என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால், இந்த செருபாபேல் பாபிலோனில் இருந்தபோது இவருக்கும் மொர்தெகாய்க்கும் மிக நெருக்கங்கள் உண்டு என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மொர்தெகாய் தனிநபராக இருந்து அநேக ஆலோசனைகளை செய்யவில்லை, அநேக திட்டங்களை செய்யவில்லை. சகல அரசியல் நுணுக்கங்களை இந்த செருபாபேல் தான் கற்றுக் கொடுத்தார். இந்த செருபாபேல் தான் யூதர்களுக்கான விடுதலை பயணத்திற்கான அநேக நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்ததாக நாம் வேதத்தில் பார்க்கலாம். எஸ்ராவின் புத்தகம் அங்கே 3வது அதிகாரம் 2வது வசனத்தை படிக்கலாம். எஸ்ரா 3வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவா, பிரதான ஆசாரியன் யோசுவாவும் அவன் சகோதரராகிய ஆசாரியரும் செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலும் அவன் சகோதரரும் எழும்பி தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகனங்களை பலியிடும்படிக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள். அல்லேலூயா. இந்த செருபாபேல் யோசுவா 2 பேரும் சேர்ந்து முதல்ல அவங்களுடைய பாரம் என்ன தெரியுமா? பலிபீடம் கட்டணும். நெகேமியா அலங்கத்தை கட்டினான். அதுலேயும் கர்த்தர் பிரியமா இருந்தாரு, தவறு அல்ல. ஆனா இந்த 2 பேரும் எதை கட்ட வாஞ்சிக்கிறார்கள்? பலிபீடத்தை. ஆலயத்தின் சுற்றுச்சுவர்கள், ஆலயத்தின் அலங்கார வாசலை பிறகு அமைக்கலாம். ஏன்னா நாம எருசலேம் போனோம்னு அங்க பலி இருக்கணும். என்ன இருக்கணும் சொல்லுங்க? பலி செலுத்தணும். அப்பதான் தெய்வம் நமக்கான காரியங்களை செய்வார் என்று அவன் நியாயப்பிரமாண புத்தகத்தில் மோசே கட்டளையிட்ட அளவின்படி அதை நுணுக்கமாய் செய்து முடித்தான். ஆசாரியனின் உதவியோடு கூட. 3வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பலிபீடத்தை கட்டின பின்பு மீண்டும் ஆலயத்தின் அஸ்திபாரங்களை போடுகிறார்கள். அந்த ஆலயத்தின் அஸ்திபாரங்களை போடும்போது, கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். ஆலயத்தை கட்டுறதுக்கு ஒரு டீம் இருக்கு, கையை தட்டி பாடுவதற்கு ஒரு டீமை வைக்கிறான். எப்படி தாவீது பாடகர் குழுவினரை ஏற்படுத்தினானோ அதே போல இந்த தேவ மனிதன் ஆராதிக்கிற மக்களை வைக்கிறான். இப்ப அஸ்திபாரம் போடும்போது மக்கள் மகா ஆரவாரமாய் கம்பீரமாய் ஆரவரித்தார்கள். முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியர்களும் லேவியர்களும் பிதாக்களின் வம்ச தலைவர்களும் இந்த ஆலயத்தின் அஸ்திபாரம் விடும்போது அழுதார்கள்.
நல்லா கவனிங்க, நிறைய பேர் லேட்டஸ்ட் ஜெனரேஷன் தான். யோசுவா செருபாபேல்லாம் என்ன செய்கிறாங்க, இப்போதான் புதுசாக வர்றாங்க. பழைய ஆலயத்தை சரியாக பார்த்ததில்லை, எல்லாம் அங்கே போய் தான் பிறந்து வர்றாங்க. ஆனால் சில வயதான கிழட்டு தீர்க்கதரிசிகள், வயதான கிழவனான ஆசாரியர்கள் இருந்தாங்க. அவங்க இந்த பழைய ஆலயத்தையும் பார்த்தவங்க, 70 வருஷம் சிறையிருப்பில் இருந்து மீண்டு வந்தவர்கள். வயதான தாத்தா பாட்டி, வயதான தாத்தா ஆசாரியர்கள்லாம் அழுகிறார்கள். எதனால? மகா கம்பீரமாய் அவர்கள் ஆனந்த கண்ணீர் விட்டு அழுதார்கள். அங்கே ஒரு பக்கம் சந்தோஷத்தில் ஆர்ப்பரிக்கிறாங்க, ஒரு பக்கம் அழுகிறாங்க. அழுகையா ஆரவாரமா, அழுகையா களிப்பா என்று தெரியாதபடி எருசலேமில் மகாபரிய சந்தோஷம் உண்டாயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. மகிழ்ச்சியாய் ஆலயத்தை கட்டும்போது இடி விழுந்தார் போல அவர்களுக்கு மற்றொரு செய்தி வருகிறது. எஸ்ராவின் புத்தகம் 4வது அதிகாரம் 4-5 வசனங்களிலே ஆலயத்தை கட்டக்கூடாதபடிக்கு அவர்களை சில பேர் சங்கடப்படுத்தினார்கள். அவர்கள் ஏற்கனவே கோரேஷின் காலத்திலும் தரீவின் காலத்திலும் அடிக்கடி இஸ்ரவேலுக்கு விரோதமாக அவர்கள் பொய்யான ஆலோசனை கூறி ஆலயத்தை கட்டவிடாதபடி அடிக்கடி அவர்கள் என்ன செய்தார்களாம்? மொட்டை கடிதம் எழுதினார்கள். அகாஸ்வேரு காலத்திலும் எழுதினார்கள், பல காலங்களில் எழுதினார்கள். எழுதிப்படி ஒரு பக்கம் சங்கடப்படுத்தினாலும் 5வது அதிகாரம் 1-2 வசனத்தில் சொல்லப்படுகிறது, அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமில் யூதருக்கு இஸ்ரவேலின் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். தேவனுடைய ஆலயம் கட்டுவதற்கு தடை ஏற்படும் போதெல்லாம், சஞ்சலப்படும் போதெல்லாம் இந்த ஆகாய் தீர்க்கதரிசியும் இந்த சகரியா தீர்க்கதரிசியும் அவர்களுக்கு திடன் சொல்ல என்னும் அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால தான் ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகத்தில் இது தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற காலம் அல்லவா, என் தேவனுடைய ஆலயம் வெறுமையாக இருக்கும், நீங்கள் மச்சுப்பாவுப்பட்ட வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ, ஆலய மரத்தை மலைகளில் ஏறுங்கள், மரத்தை வெட்டி கொண்டு வாருங்கள் என்று உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் இதன் அடிப்படையில் தான். இஸ்ரவேலே சொந்து போகாத, மலைக்கு போ, மரங்களை வெட்டு, ஆலயத்தை கட்டு. அப்ப தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதிலே செருபாபேலுக்கு ஒரு பங்கு இருந்தது, யோசுவாவுக்கு ஒரு பங்கு இருந்தது, என்னும் நெகேமியா, மொர்தெகா, எஸ்ரா எல்லாருக்கும் ஒரு பங்கு இருந்தாலும் கர்த்தருடைய ஜனங்களை திடப்படுத்துகிற தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த 21ஆம் நூற்றாண்டிலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிற, கர்த்தருடைய சபையை கட்டுகிற, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிற நமக்கு திடன் சொல்ல தீர்க்கதரிசிகள் எழும்ப வேண்டும். அதற்காக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பயமுறுத்த எழும்ப கூடாது. பயமுறுத்தும் தீர்க்கதரிசிகள் இந்த காலங்களில் ஏராளமாக எழும்பியிருக்கிறார்கள். ஆனால் திடன் சொல்ல தீர்க்கதரிசிகள் இல்லை. உங்கள் வேலை ஸ்தலத்திலே உங்களை திடன் சொல்லும் தீர்க்கதரிசி வேண்டும். ஆலய ஊழியங்களிலே திடன் சொல்லும் தீர்க்கதரிசிகள் வேண்டும். சில இடங்களில் ஒரு ஸ்தோத்திர பண்டிகை, ஒரு முக்கியமான மீட்டிங், நான் போய் மீட்டிங் நடத்துகிறேன், அப்போது ஒரு தீர்க்கதரிசியும் வாய் திறக்காது. இந்த வாரத்திலோட லேட்டஸ்ட்டாக கேள்விப்பட்டேன். நான் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் நைட்டு கூடி ஜோம் பண்ணுறாங்க, அப்போ ரொம்ப தீர்க்க தரிசனம் வந்திருக்கு. இந்த மாதிரி தீர்க்க தரிசனங்களை தேவன் அருவருக்கிறார். ஒரு ஸ்தோத்திர பண்டிகையில் ஒரு செய்தி கொடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு சபை கட்டுங்கள், சபை கட்டுவதில் நான் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லி தீர்க்க தரிசனம் சொன்னால் அது தேவனுடைய தீர்க்க தரிசனம். அப்போஸ்தலர் போன அப்புறம் கூட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நொனன்னு சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்கிறத நான் 99% ஏற்றுக்கிட மாட்டேன். ஏனென்றால் தீர்க்க தரிசிகள் சகரியாவும் ஆகாய் தீர்க்க தரிசியும் திடன் சொன்னார்கள். ஆலயம் கட்டப்பட்டது. இந்த ஆலயம் அப்படித்தான் கட்டப்பட்டது. இந்த ஆலயத்தின் கட்டுமான பணிகளை எல்லாம் சொன்னால் சொல்லுவதற்கு நாட்கள் போதாது. அவ்வளவாய் தேவனுடைய கரம் எங்கள் மேல் அமர்ந்தது. தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு திடன் சொன்னது. இன்றைக்கும் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய திருச்சபைக்கு மட்டுமல்ல, எல்லா ஊழியங்களுக்கும் திடன் சொல்லுகிற தீர்க்க தரிசன ஊழியங்கள் வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கல. நானும் தீர்க்க தரிசிகளை ஆராதனையில் சொல்லுங்கன்னா ஆராதனையில் ஒன்றும் சொல்ல மாட்டேங்க, வீட்டு கூட்டத்தில் மட்டும்தான் சொல்லுது. ஏன் பயம்? பேசுகிறது நீங்கள் அல்ல, ஆவியானவர் தானே. ஆவியானவரே வார்த்தை தாருன்னு கேளுங்க. பக்தி விருத்துக்கு ஏதுவான தீர்க்க தரிசன அலைகள் சபைகளில் வர வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த தீர்க்க தரிசனங்களை சொல்லி
திடப்படுத்தினார்கள். எஸ்ரா 5:5 வாசிக்கலாம். ஆனாலும் இந்த செய்தி தரியுவினிடத்திற்கு போய் எட்டுகிற வரைக்கும் இவர்கள் யூதருடைய மூப்பரின் வேலையை தடுக்காதபடிக்கு அவர்களுடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. இங்கே மொட்டை கடிதாசி போட்டு ஆலயத்தை கட்டவிடாதபடிக்கு தடை செய்கிறார்கள். ஒரு பக்கம் அவர்கள் பிரச்சனை செய்து எதிர்ப்புகளை செய்த போதிலும் கூட வேலையை தடுக்காதபடிக்கு, வேலை இடைநிறுத்தம் செய்யாதபடிக்கு தேவனுடைய கண்கள் யார் மேல வைக்கப்பட்டிருந்ததாம்? செருபாபேல் மேல வைக்கப்பட்டிருந்தது. அதைத்தான் சகரியாவின் புத்தகம் 4வது அதிகாரம் 4 முதல் 10 வரை செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. அங்கே செருபாபேலின் கையில் உள்ள தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிற கர்த்தருடைய கண்கள் என்று நாம் சகரியாவிலே பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, வேதம் ஒருபோதும் பொய் சொல்லுவதில்லை. எஸ்ரா தீர்க்க தரிசன புத்தகத்தில் கர்த்தருடைய கண்கள் வேலை செய்கிற செருபாபேல் மேல் வைக்கப்பட்டது என்று எஸ்ராவின் புத்தகத்தில் பார்க்கிறோம். சகரியா ப்ராபசியா வரைகிறாரு. செருபாபேலின் கையில் உள்ள தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. இந்த 2026ஆம் ஆண்டிலே கர்த்தருக்காய் நீங்கள் ஒரு சிறிய வேலை செய்தாலும் உங்கள் வேலையை கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. இந்த நாளிலே நாம் முத்திரை மோதிரமாக மாற வேண்டுமையானால் இந்த செருபாபேலை போல, இந்த எஸ்ராவை போல, இந்த யோசுவாவை போல நாம் தேவனுடைய அலங்கங்களை கட்ட வேண்டும். ஒரு சிறிய வேலை செய்தாலும் அந்த வேலையில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும். நீங்க செய்கிற வேலையில ஆண்டவருடைய கண்கள் வைக்கப்படும். நீங்க ஒரு டிவிஷன் லீடரா இருக்கலாம், ஒரு பராமரிப்பு குழு தலைவரா இருக்கலாம், ஒரு ஞாயிறு பள்ளி ஆசிரியரா இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் மது கண்கள் வைக்கப்பட்டிருப்பதாக. ஆமென் சொல்லுவோமா? மது கண்கள் வைக்கப்பட்டிருப்பதாக. என்னுடைய ஜெபம் அதுதான். ஆண்டவரே நான் செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் உமது கரம் அமருவதாக. செருபாபேலின் கையில் உள்ள தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்த்த கர்த்தருடைய கண்கள். எஸ்ராவின் புத்தகம் 6வது அதிகாரம் 14வது 15வது வசனத்தை வாசிக்கலாம். எஸ்ரா 6:14-15. அப்படியே யூதரின் மூப்பர் கட்டினார்கள். தீர்க்கதரிசியாகிய ஆகாயும் இத்தோவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியினால் அவர்களுடைய காரியம் கைகூடி வந்தது. அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளைப்படியேயும் கோரேஸ் தரியு பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்தசஷ்டா என்பவர்களுடைய கட்டளைப்படியேயும் அதை கட்டி முடித்தார்கள். ஆலயம் எஸ்ரா 6:14-15 என்ன சொல்லப்படுது? கட்டி முடிக்கப்பட்டது. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய ஆலயத்தை அற்புதமாய் கட்டி முடிக்கப்படுகிற காலங்களில் மீண்டும் சகரியாவிற்கு கர்த்தர் ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். இந்த வெளிப்பாட்டை நாம் வாசிக்கலாம். சகரியாவின் புத்தகம் 4வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் வரை நாம் வாசிக்கலாம். சகரியாவே, நீ காண்கிறது என்னவென்று கர்த்தர் கேட்கிறார். இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதில் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் இடதுபுறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். நான் என்னோடு பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே, இவைகள் என்னவென்று கேட்டேன். என்னோடு பேசின தூதன் மறுமொழியாக, இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனை, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது ஆண்டவர் அங்கே சொல்லுகிற வார்த்தை மீண்டும் அந்த குத்துவிளக்கு ரகசியம் 11வது வசனம். 2 ஒலிவ மரங்கள் அவரை நோக்கி. 12வது வசனம். நான் அவரை நோக்கி 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவைகளாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், இவைகள் 2ம் சர்வலோகத்துக்கு ஆண்டவராயிருக்கிறவரின் சமூகத்தில் இருக்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார்கள். அல்லேலூயா. கவனிங்க, அருமையான ஒரு பெரிய குத்துவிளக்கு இருக்க காண்கிறேன். அந்த குத்துவிளக்குல அகல்கள் இருக்கிறது. அந்த அகல்கள் எரிகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த அகல்கள் எரிகிற போது அந்த குத்துவிளக்குக்கு என்ன கொடுக்கணும்? ஒளி வெண்ணெய் கொடுக்கணும். குத்துவிளக்குக்கு என்ன செய்யணும்? ஒளி வெண்ணெய் கொடுக்கணும்.
இந்த ஒலிவை என்ன டேங்கில் இருந்து மேல் நோக்கி எரியும். இப்போ அப்படிதான் கடந்த காலங்களில் செய்யப்படுகிறது. எருசலேம் ஆலயத்தில் இந்த குத்துவிளக்கும், இந்த குத்துவிளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும். இப்போ எரிந்து கொண்டே இருக்கணும்னா இதில் என்ன பண்ணால் டேங்கில் இதில் ஆயில் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த திரிகள் இங்கே வரைக்கும் வரும், அது எரிந்து கொண்டே இருக்கும். இப்போ கர்த்தர் சொல்கிறார், 2 ஒலிவ மரங்களை காண்கிறான். ஒலிவ மரங்கள், ஒலிவ எண்ணெயை எடுத்து ஊற்றுறதுக்கு பதிலாக இப்போ ஒலிவ மரமே குத்து விளக்கோடு அட்டாச் ஆயிடுச்சு. எடுத்து அரைச்சி ஊற்றுறதுக்கு பதிலாக ஒலிவ மரமே என்ன செய்து இருக்குது. இந்த ஒலிவ மரத்துலேருந்து நேரடியாக கனெக்டிவ் ஆகுது. சாத்தியக்கூறுகள் எல்லாம் இது தரிசனங்கள். இப்போ டிரான்ஸ்ஃபார்மில் கரண்ட் இருக்குது, தீப்பொறி மாதிரி பொரியும். நடந்தது சவரியார்புரத்தில். நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு மாட்டு வண்டிக்காரரு என்ன தீ இருக்கேன்னு சொல்லி சிகரெட்டை சுருட்டை பற்ற வச்சிட்டார், தூக்கி அடித்து செத்த போயிட்டார். ஆனால் அந்த தீ என்ன செய்யாது, சுருட்டு பற்ற வைக்க ஆகாது, தெரிஞ்சிடுங்க. அதே போல் இந்த மரத்துலேருந்து டைரக்டாக போன இது ஒரு தரிசனத்திற்காக தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த ஒலிவ மரம் டைரக்டாக என்ன செய்து ஒலிவ எண்ணெய் கொடுக்கிறது. இந்த 2 ஒலிவ மரங்கள். அப்போ யார் இந்த ஒலிவ மரங்கள் என்று கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகள் 2ம் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராக இருக்கிற சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய சன்னிதானத்தில் இங்க சொல்லப்படுற வார்த்தை பார்த்தீங்கன்னா, சர்வலோகத்துக்கும் ஆண்டவராக இருக்கிற சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். நெகேமியா மேல ஒரு பிரசனம் இருந்துச்சு. எஸ்ரா தேவனுடைய மனிதன், வேத பண்டிதர் தான். ஆனா இந்த செருபாபேலும் யெசுவாவை தான் இங்கே வேதத்தில் பார்க்கிறோம். யார் இந்த 2 பேர் அபிஷேகம் பெற்றவர்கள் என்றால், இந்த செருபாபேலும் யெசுவா. இந்த 2 பேர் யாருன்னு கேட்கும்போது சில நாட்களில் நானே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருக்கிறேன். இன்றைக்கும் சில பேர் கன்ஃபியூஸ், அது எலியா மோசேலாம் சொல்லுவாங்க. எனக்கு இதே தரிசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வருது. அதில் வருகிற 2 பாத்திரங்கள் வேற, இதில் வருகிற இந்த 2 பேர் யெசுவா, செருபாபேல். ஃபர்ஸ்ட் இங்கே நாம் ஒரு காரியத்தை பார்க்கலாம். இந்த செருபாபேலை குறித்த காரியங்களை நாம் இவ்வளோ படித்தோம், யெசுவாவை பற்றி சொல்லலையே. 3வது எஸ்ரா 3வது அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்கும்போது யோசதாக்கின் குமாரன் யெசுவா என்று பார்க்கிறோம். இவன் ஆசாரிய வம்சத்தை சார்ந்தவன். ஆகாய் 1:1 படிக்கலாமா? ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம் 1வது அதிகாரம் 1வது. ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால், போதும். ஆகாய் தீர்க்கதரிசியின் காலங்களில் செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும், அதான் செருபாபேலை யூதாவின் தலைவன் என்று சொல்லுகிறதுனால தான் அரசியல் கண்ணோட்ட தலைவர். அவன் அடிமையாய் போனாலும், அந்த தேசத்தில் போய் பிறந்தாலும், அந்த தேசத்தின் அரசியலை உன்னிப்பாக கவனித்தவன். அந்த தேசத்தின் அரசியலை உன்னிப்பாக கவனித்து மக்களை ஒன்றிணைத்து கொண்டு வந்த செருபாபேல். அடுத்துங்க பார்த்தீங்கன்னா யோசுவா என்னும் பிரதான ஆசாரியன். சில புத்தகங்களில் யெசுவான் இருக்கும், சில புத்தகங்களில் யோசுவான் இருக்கும், ஆனால் ஒரே நபர் தான். யோசுவா என்னும் பிரதான ஆசாரியன். அப்போ ஒரு யூதா வம்சத்தை சார்ந்தவனும் ஒரு லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த 2 தூண்களாய் ஒலிவ மரங்களாய் இருக்கிறார்கள். அதைத்தான் ஆண்டவர் தம்முடைய வேதாகமத்தில் பரிசுத்த புத்தகத்தில் எனக்கு ஊழியம் சேர லேவியரையும் யூதாவை வர்த்திக்க பண்ணுவென்பார். யூதா ராஜாக்களின் பரம்பரை, லேவி ஆசாரிய பரம்பரை. இன்னைக்கு நம்முடைய தேசம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா ஒரு ராஜரீக பரம்பரையாகிய யூதாவும் எழும்பணும், ஒரு ஆசாரிய பரம்பரையாகிய லேவியின் கோத்திரமும் எழும்பணும். தேவனுடைய சபையில் இன்னைக்கு இந்த ஆறுதலின் இயேசு சபையில் ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். அநேகரை லேவியராய் உருவாக்குகிற சபை, அநேகரை ஊழியர்களாய் உருவாக்குகிற சபை. ஆரம்ப காலங்களில் சில நேரங்களில் நம்ம தீர்க்கதரிசி அந்த மக்கா திடீர்னு இன்னார் கூலி அழைப்பு இருக்கு பாஸ்டர்மாங்க, இன்னார் கூலி அழைப்பு இருக்குமாங்க. அதே போல் மற்ற தீர்க்கதரிசிகளும் சொன்ன காரியங்களை கேட்டிருக்கிறேன். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறது, ஆண்டவர் எல்லாத்தையும் ஊழியத்துக்கு எடுக்கிறேன் அப்படிலாம் ஒரு முறை கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், மற்றவன்லாம் எடுக்காதனால தான் உன்கிட்ட கொண்டு வரேன்னார்.
ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். மற்றவர்களுக்கெல்லாம் அந்த தொலைநோக்கு பார்வை இல்லாததுனால தான் உன் திருச்சபைக்கு நான் அந்த மக்களை கொண்டு வந்திருக்கிறேன். உண்மை அதுதான். நான் ஒருவேளை என்னை குறித்து பெருமை பாராட்டலை, கர்த்தருடைய திட்டத்துக்காய் தேவனை துதிக்கிறேன். இன்னைக்கு என்னோடு கூட ஊழியத்திற்கு வந்தவர்கள், என்னோடு கூட ஊழியம் பயின்றவர்கள், என்னுடைய காலங்களில் ஊழியத்தை கட்டினவர்கள், ஒரு கிளை சபையை கூட ஒருத்தனை கூட உடன் ஊழியர் அங்கீகரிக்கலை. நம்ம தாளமத்தில் ஒரு சர்ச் செஞ்சு ஃபர்ஸ்ட் நல்ல ஃப்ரெண்டு தான். அவர்கிட்ட ஒரு அசிஸ்டண்ட் பல வருஷமாக இருந்தார். 10 வருஷத்துக்கு மேலே இருந்தார், 15 வருஷத்துக்கு மேலே இருந்தார். அந்த சபை கட்டுற காலத்தில் இருந்தார். கடைசி அவருக்கு ஒரு தனியாக சபை ஆரம்பிக்கணும் ஒரு ஆசை. ஒரு கூட்ட மக்கள் நீங்கள் இதை பொறுப்படுங்கன்னார். நோ, உன்னை அங்கீகரிக்கவே மாட்டேன், ரிஜெக்டு, வெளியே விட்டாங்க. கடைசியில் அந்த காரியம் என்னிடத்தில் கூட வந்தது. நான் சொன்னேன், பாஸ்டர் எனக்கெல்லாம் இப்படி கேட்டால் கொடுத்துட்டு எப்பாட்டி நிம்மதியாக இருப்பேன். ஒரு இவ்வளோ தூரம் நீங்கள் ஏன் ஒரே நாளில் 4 சபை அலையிறீங்கன்னு. இல்லை அது அவனுக்கு அபிஷேகம் இல்லை, அவனுக்கு திட்டல், அவனுக்கு வெளிப்பாடில், அவனை ஆண்டவர் பயன்படுத்தலை, நான் தானார். அதோடு அந்த மனுஷன் வெக்ஸாகி செத்து போயிட்டான். இன்னும் சில போதகர் இருக்கிறாங்க, ஒரே நாளில் 4 இடத்துல போய் ஆராதனை நடத்திட்டு வராங்க. எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள், காலையில் ஒரு ஆராதனை, அங்கே ஒரு ஆராதனை, அடுத்து சாயந்தரம் ஒரு ஆராதனை. ஆனால் 15 வருஷம் 20 வருஷம் ஆச்சு, ஒரு நபரை முழு நேர ஊழியத்துக்கு எழுப்புறதில்லை. ஏனென்றால் என்ன தவிர யாரையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளலை. இப்படி நிறைய சபைகள் இருக்கு. ஒருவேளை நான் பெருமைக்காக சொல்லலை, அப்படி உருவாக்காததுனால தான் கர்த்தர் இங்கே அநேகரை கொண்டு வந்து உருவாக்க செய்கிறார். அல்லேலூயா. அநேகரை நாம் உருவாக்கி இருக்கிறோம். அநேகரை உருவாக்கினதால தான் பொருளாதாரத்தில் நெருக்கடி அடைகிறோம். கிளை சபைகளை சப்போர்ட் பண்ண முடியல, தாங்க முடியல. கிளை சபைகளை கட்டி எழுப்பணும். அதனால இந்த சபையில் என்ன யார் எழும்பணும்னா ராஜாக்கள் எழும்பணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஒரு பக்கம் லேவியர்கள் எழும்புறாங்க, ஆசாரிய பணி செய்ய முழு நேர ஊழிய அழைப்பு பெற்றவங்க எழும்பும் போதெல்லாம் நான் கண்ணீரோட வேண்டுவது, பிஸ்னஸ் பண்ணுற நீங்கள் ராஜாக்களின் கோத்திரம், பிஸ்னஸ் பண்ணுற நீங்கள் யூதாக்களின் கோத்திரமாக இருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொடுக்க சங்கடப்படாமல் சஞ்சலப்படாமல் உற்சாகமாக கொடுங்க. ஐயோ நான் இவ்வளோ கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. அவர் கொடுத்ததுனால தான் நீங்கள் கொடுக்குறீங்க. அவர் உங்களை ஆசீர்வதித்ததுனால தான் நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட கொடுக்குறீங்க. உங்களை கடவுள் ஆசீர்வதிக்கும் போது ஒரு நோக்கத்துக்காக தான் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் உங்களை இந்த பட்டணத்தில் ஆசீர்வதிக்கிறார் என்றால் உங்களை ஒரு நோக்கத்துக்காக ஆசீர்வதிக்கிறார். தாராளமாக கொடுக்கப்படிங்க. ஆண்டவர் உங்களை தேவாலயத்தின் விளக்கு தண்டாக நிறுத்துவார். ஒலிவ மரமாய் ஒலிவ எண்ணெய் கொடுக்கிறவர்களாக இருப்பீங்க. ஒரு யோசுவா, ஒரு ஆசாரியன் செருபாபேல் 2 பேரும் தான் ஆலயத்தை கட்டினார்கள். அதனால் அந்த 2 பேரை கர்த்தர் என்ன செய்றார்? ஒலிவ மர கன்றாக குத்து விளக்குக்கு எப்போதும் வெளிச்சம் கொடுக்கிற ஒலிவ எண்ணெயை கொடுக்கிற மக்களாய் ஆண்டவர் அவர்களை நிலைநிறுத்தினார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். சகரியா 3:1-9 வரை பார்க்கிறோம். செருபாபேலின் கையில் உள்ள தூக்கு நூலை மாத்திரமல்ல, யோசுவாவையும் கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்த்தது. இப்ப யோசுவாவின் புத்தகத்தை, யோசுவாவை குறித்த ஒரு காரியத்தை நாம் அறியலாம். சகரியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் யோசுவாவை குறித்து நாம் ஒரு காரியத்தை அறிகிறோம். இந்த காரியம் சில நேரங்களில் நானே தவறுதலாய் போதித்திருக்கிறேன். என்னடா இப்படி சொல்லிட்டீங்க பாஸ்டர்? ஆமாம், என்ன வேதத்தை நான் இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் முடிக்கல, படித்து கொண்டே இருக்கிறேன். சில நேரங்களில் மேலோட்டமாய் பார்த்து நாம் ஒரு தீர்ப்பை செய்து விட்டோம். அங்கே என்ன தீர்ப்பு என்றால் 3வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து பிரதான ஆசாரியனாய் யோசுவாவை கர்த்தர் காண்பிக்கிறார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். இங்கேதான் நாம் ஒரு சிறிய தவறு செய்கிறோம். அழுக்கு வஸ்திரம் என்றவுடன் பாவம் என்று கருதி விடுகிறோம். யோசுவா ஏதோ பாவம் செய்து விட்டார். பாவம் செய்ததினாலே சாத்தான் யோசுவாவுக்கு விரோதமாய் தீங்கு செய்ய வந்து விட்டான் என்று அநேகர் போதிக்க கேட்டிருக்கிறேன். நானும் அப்படி போதித்திருக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரிக்கவில்லை, மாறாக அவன் சாதாரண வஸ்திரத்தோடு இருக்கிறான். நன்றாய் கவனிங்கள். ஆசாரியன் என்றால் அவன் தேவனுடைய சமூகத்தில் ஒலிவ எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படணும். ஆனால் அந்த யோசுவா எருசலேமில் ஏற்கனவே ஆசாரியனாக்கப்படலாம். அவன் எங்கேருந்தா வர்றான்?
சொல்லுங்க, பாபிலோனில் தான் வர்றான். பாபிலோன்ல பிறந்து பாபிலோன் வந்து சின்ன பிள்ளைய வளர்ந்து வாலிபனாகி அலங்கத்தை கட்டுறான். இப்ப பலிபீடத்தை கட்டிட்டான். ஐயா பலி செலுத்துறாரு. ஐயாவுக்கு ஆர்டினேஷனே இல்லை. இன்றைய மாயமான திருச்சபைகளும் அப்படித்தான் போயிட்டு இருக்கு. என்னை விட்டு பிரிந்து போன சில பேர், நான் தான் ஒரு மூத்த ஊழியக்காரன் கையில் வச்சு ஜெபிச்சு அனுப்பினவங்க நல்லா இருக்கிறாங்க. சில பேர் யங்டைன் டெடிகேஷனில் தானாய் பாஸ்டராய் தோன்றினவர்கள் உண்டு. அவர்களெல்லாம் அவர்களுக்கு விரோதம் செய்ய சாத்தான் கூடவே இருப்பான். என்ன வேதம் சொல்லுது? தன்னை ஒருவன் அபிஷேகிக்கணும். ஒருத்தர் அபிஷேகம் பண்ணாமல் ஒருத்தர் ஒரு வேலையை செய்யக்கூடாது. இந்த கனமான ஊழியத்தை நான் சிறப்பாக செய்து வருவதற்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபை. 2 வருடங்கள் நான் தனியாய் சபை ஆரம்பிக்கிறேன். 2.5 வருஷம் ஊழியம் செய்கிறோம். எனக்கு திருவிருந்து கொடுக்க பாஸ்டர் சாமுவேல் ஐயா தான் பிரைன்லேருந்து வருவாங்க. அப்போ நான் ஆர்டினேஷன் வரல. அப்போ பாஸ்டர் ஐயா சொன்னாங்க, தம்பி 2 வருஷம் ஆகிட்டு நீங்களே கொடுத்துடலாம். இல்லையா, நீங்கள் தான் கொடுங்க. இல்லை, நான் உங்களுக்கு ஆர்டினேஷன் தர்றேன். அப்போ சேலத்தில் ஆர்டினேஷன் நடக்கு, ஒரு பெரிய செமினார். அப்போ அவர் அதையும் தெரியும். அந்த தம்பி நீங்கள் அங்கே போங்க, அங்கே போனால் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. சேலத்தில் உங்களை ஆர்டினேஷன் பண்ணுறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னார். நான் சொன்னேன், எனக்கு வேண்டாம், நீங்கள் தான் பண்ணேன். சேலத்தில் என்ன ஆர்டினேஷன் பண்ணுறவர் யாருன்னே தெரியாத ஒருத்தருடைய சர்டிஃபிகேட்டை விட ஒரு தகப்பன் மாதிரி நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கண்ணே. எனக்கு சர்டிஃபிகேட் கிடையாதுன்னாரு. சர்டிஃபிகேட் நான் அடித்து கொடுத்தேன். ப்ரெஸ்ஸில் போய் அவர் பேர் போட்டு அவர் மினிஸ்ட்ரி போட்டு அடித்து கொடுத்து அவர் எனக்கு ஆர்டினேஷன் கொடுத்தார். அந்த ஆர்டினேஷன் என்னை பலப்படுத்தியது. ஆர்டினேஷன் வாங்காமல் நான் கம்யூனியன் கொடுக்கல. அடுத்து ரெவரண்ட் ஆர்டினேஷன் ஐஎன்ஏ டயசிஸ் மூலம் வாங்கினேன். அதுக்கப்புறம் தான் திருமாங்கல்யத்தை தொட்டு ஜெபம் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி அதையும் நான் ஜெபம் பண்ண மாட்டேன், அதையும் நடத்த மாட்டேன். ஏன்னா ஒரு பிரதிஷ்டை இருக்குது. ஆர்டினேஷனில் ஒவ்வொரு தன்மை இருக்குது. இன்னைக்கு சிலது வந்தது போனதெல்லாம் சபை நடத்துது, வந்தது போனதெல்லாம் திருவிருந்து கொடுக்குது. மிக மிக கடினமான காரியம். அப்போ அங்கே யோசுவாவுக்கு விரோதமாய் சாத்தான் நிற்கிறான். ஏன்னா இவன் ஆர்டினேட் பண்ணப்படலை, ஆனால் பலிபீடம் கட்டிட்டான். இதைத்தான் கர்த்தர் செய்கிறாரு. இப்போ அவனை ஆர்டினேட் பண்ணணும். யார் பண்ணுறது? கர்த்தர் தம்முடைய தூதனை நோக்கி, வாசிங்க, பார், நான் உன் அக்கிரமங்களை உன்னிலிருந்து நீங்க செய்தேன், உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன், அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றான். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். உரலிலேயே சொல்லுங்களேன். ஆசாரிய வஸ்திரங்களும் ஆசாரிய அபிஷேகம் அப்பதான் செய்யப்படுது. அப்போ ஒரு பிரஜாதி நாட்டிலேருந்து வாரான், பாஸ்டர் மாதிரி வேலை செய்யலாம், தப்பு இல்லை. பாஸ்டர் செய்கிற வேலையில் பெரும்பகுதியான வேலைகளை செய்கிறான், பலிபீடம் கட்டுறான், ஆலயம் கட்டுறான். அதனால தான் கர்த்தர் அவனை அங்கே உணர்த்துகிறார். சாத்தான் தீங்கு செய்ய இருக்கிறான். அந்த சாத்தான் கருப்பாக இருக்கிறான். அவன் தீங்கு செய்கிறான்னா அவன் ஏதோ யோசுவாவை அழிக்கும்படி வரல. யோசுவா ஆர்டினேட் பண்ணப்படாமல் இருக்கிறான். அழுக்கு வஸ்திரம், பக்கத்தில் இருக்கிறவன் கருப்பானவன், சாத்தான் தீங்கு செய்ய இருக்கிறான். அந்த அழுக்கு வஸ்திரங்களை களைந்து ஆண்டவர் புதிய வஸ்திரங்களை கொடுக்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். கர்த்தர் தம்முடைய தூதனை கொண்டு அபிஷேகிக்கிறார். இந்த இருவரும் எருசலேமை கட்டினார்கள். ஆமென் சொல்லுங்களேன். இவர்களே 2 பொன் குத்து விளக்குகளுக்கு, அந்த பொன் குத்து விளக்குகளுக்கு எண்ணெய் கொடுக்கிற அபிஷேக ஒலிவ மரமாய் மாறினார்கள். ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகா என்னும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூதனுப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி, நான் உங்களோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பின்பு கர்த்தர் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள். பிரைஸ் காட், அல்லேலூயா. வேலை செய்து கர்த்தருடைய ஆலயத்தின் வேலை
நிறைவடைகிறது. இந்த அற்புதமான காலை வேளையில் கர்த்தர் நமக்கு ஒரு அறைகூவலை கொடுக்கிறார். கர்த்தர் நமக்கு ஒரு சவாலை கொடுக்கிறார். என்னவென்றால், இவர்கள் 2 பேருமே அந்த பாபிலோனிலே போய் பிறந்து சாதாரண மக்களாய் அந்த தேசத்தில் நாட்டப்பட்டவர்களாய் அந்த விடுதலை பயணத்தில் மக்களை கொண்டு வந்து எருசலேமின் ஆலயத்தை கட்டுகிறார்கள். அந்த ஆலயத்தை கட்டுகிறது மாத்திரமல்ல, தூணாய் நிற்கிறார்கள். சில பேர் சொல்லுவாங்கல்ல, எப்ப அவன் தூணா நிக்காம்பா, சபைக்கு ஒரு தூண். அப்படி சொல்லப்படுகிற பாத்திரங்களாக நீங்க மாற வேண்டும். அப்படிப்பட்ட தூண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் உங்க மத்தியில் சொல்ல மாட்டேன், உங்களெல்லாம் பற்றி வெளியிடங்கள்ல சொல்லுவேன். ஏன்னா உங்க முன்னாடியே சொன்னால் உங்களுக்குள்ள சில நேரங்களில் பெருமைகள் வந்துடக்கூடாது, இல்லை ஒருத்தரை சொன்னால் ஒருத்தருக்கு என்ன வந்துடக்கூடாது, கோபங்கள் வந்துடக்கூடாது. இன்றைக்கும் இந்த ஆலயம் இவ்வளவு சிறப்பாய் இருக்கிறதென்றால் இந்த ஆலயத்திற்கு அநேக அபிஷேக ஒலிவ மரங்கள் உண்டு. இந்த ஆலயத்தை நேசிக்கிற அநேக தேவ பிள்ளைகள் உண்டு. இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு என்னோடு இரவும் பகலும் பிரயாசப்பட்ட மக்கள் உண்டு. உங்களை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கடைசி வசனத்தை வாசித்து நாம ஜெபிக்கலாம். ஆகாய் 2வது அதிகாரம் 23வது வசனம். ஆகாய் 2:23. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை அந்த நாளில் சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு, அவர் சித்தம் செய்வதற்கு, அவர் ராஜ்யம் செய்வதற்கு யாரெல்லாம் நம்ம அர்ப்பணிக்கிறோமோ நம்ம ஆண்டவருடைய பிரதானிகளாய் எண்ணப்படுவோம். ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் அவர்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை அப்படியே நடந்தது. சகரியார் என்கிற ஒரு பரிசுத்தவான், ஒரு புனிதரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் அந்த நாட்களிலே ஆலயத்தை ஒரு இடத்தில் கட்டி எழுப்புகிறார். அப்பொழுது சாலை வசதி இல்லாத இடத்தில் ஆலயத்தை கட்டுறாரு. சாலையோரம் இருக்கிற கற்கள், குவாரி பகுதியில் இருக்கிற கற்களை கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுறார். அப்போ அந்த கல் கிடக்கிற இடத்துல உட்கார்ந்துக்கிடுவாராம். யாராவது வந்தாங்கன்னா, தம்பி இந்த கல்லை கொண்டு நான் சர்ச்சு கட்டுற அதில் கொண்டு போட்டுருங்கம்மாங்களாம். அவருடைய அன்பு தொல்லை, முனிவர் அல்லவா, சன்னியாசி, தாடி வளர்த்துருப்பார். அப்போ இவர் பெரிய மனுஷன், இவர் சொல்ல கேட்கட்டா ஏதாவது ஆயிரம் சொல்லி எல்லாரும் வேலை செய்வாங்க. இப்படி அநேக பெண்கள் ஆண்கள் எல்லாரும் அவங்கவுங்க திராணிக்கேற்றபடி கல்லை எடுத்துக்கொண்டு போட்டாங்களாம். ஒரு நாள் சில வாலிபர்கள் வந்தாங்க. வந்தபோது இல்லை கிழவன் கள்ளத்துக்கு சொல்லுவான். அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, கள்ளத்துக்கூடாது, நீ சோம்பலாத மாதிரி படுத்துக்க, ஒன்று தோளில் தூக்கிட்டு போகிறோமா, நாங்கள் 2 பேரும் தூக்கிட்டு போகிறோம். கேட்டால் இந்த மாதிரி நாங்களே சுகமில்ல வேகமாக போகிறோன்னு சொல்லிட்டு தப்பிடலான்னு சொல்லி வர்றாங்க. அதே போல் அவர் சொல்கிறார், தம்பி 2 கல்லை தூக்கிட்டு போங்களேன்னு. சாமியாரை எங்களுக்கு முடியலை, இவனுக்கு என் ஃப்ரெண்டு ரொம்ப சோமலாமல் இருக்கான், வேகமாக ஆஸ்பத்திரி கொண்டு போகணும், அதனால் எங்களை இந்த வேலையை சொல்லாதீங்கன்னு சொல்லி டக்குன்னு மூஞ்சில் அடித்து அப்பல சொல்லிட்டு போயிட்டாங்களாம். கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு நண்பனை இறங்குனா இறங்கவே இல்லை, செத்தே போயிட்டான். ரியல், இதெல்லாம் நடந்த உண்மை. செத்தே போயிட்டான். அலறிட்டு வராங்க, சாமியாரே நாங்கள் பொய் தான் சொன்னோம். என்ன சொன்னோம்? பொய் தான் சொன்னோம். சோமலாம் இல்லை, உங்கள் தொல்லை தாங்க முடியாமல் போய் சொன்ன, இப்போ உண்மையிலே செத்து போயிட்டா, நல்லா இருப்பீங்க, எழுப்புங்க. ஆலயத்துக்கு கல்லை என்ன செய்ற, கல் எடுத்து போட்டுருந்தாங்களா. அப்புறம் சவரியார் போய் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிட்ட போது ஜீவன் வந்தது. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். என்ன முத்திரை மோதிரம். அவர்களை யாரு? முத்திரை மோதிரம். அதே போல தோமா திருவிதாங்கூர்ல கேரள மாகாணத்துல கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்து வருகிற காலங்களில் அங்கே ராஜாவிற்கு அவர் ஒரு ஆலோசகராய் கடந்து செல்கிறார். ராஜா மிக அதிகமான தொலைநோக்க பார்வையோடு ஒரு அரண்மனை கட்ட வேண்டும், அதற்கேற்ற ஆள் இருக்கிறதா என்று கேட்டபோது அங்கே தோமாவை அழைத்து வருகிறார்கள். தோமா கட்டிட கலைஞர், எருசலேமின் கட்டட கலைகளை அவர் நன்கு கற்றறிந்தவர். எனவே டிசைன் பண்ணுறேன்னு சொல்லி டிசைன்லாம் வரைஞ்சி கொடுக்குறாரு. சரி, இந்த ஆலயத்தை கட்டுற பொறுப்பு, இந்த அரண்மனை கட்டுற பொறுப்பை நீங்களே எடுத்துக்கிடுங்க, எவ்வளோ வேணாலும் தாரேன், நீங்கள் கட்டுங்கன்னு சொல்லி அரசன் ரூபா கொடுக்குறான். ரூபாயெல்லாம் வாங்கிட்டு போய் பழைய ஊரில் ஒரு சர்ச்சை கட்டுறாரு. அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னும் ஒரு சில இடங்களில் 2 சர்ச்சுகளை கட்டுறாரு. இது மன்னனுடைய ஆட்களுக்கு தெரிஞ்சு போச்சு. மன்னா நீர் அரண்மனை கட்ட கொடுத்தீங்க, ஆனால் கடைசியில் என்னாச்சுது, இந்த தோமா அங்கங்கே ஆலயத்தை கட்டிக்கிட்டு இருக்காரு, சிலுவை நட்டி செவ நடத்திட்டு இருக்காருன்னு சொன்னோன்னே மன்னனுக்கு கோபம் வந்துச்சு.
அந்த மன்னன் கோபத்தோட தோமாவை பிடிச்சி ஜெயிலில் போட்டான். தோமா ஜெயிலில் இருக்கிறாரு. அந்த நாட்களில் மன்னனுடைய தம்பி நோய்வாய்ப்பட்டான். மன்னனுடைய தம்பி மரித்தே போனான். எல்லாம் மரித்து போனால் அடக்கம் பண்ணுவதற்கான ஏற்பாடு நடக்கும். இந்த தோமா அநேக அற்புதங்கள் செய்கிறாரே, அவரை அழைத்து ஜெபம் சொல்லி பார்க்கலாம் என்று கடைசியாக ஜெபத்திற்காக தோமாவை அழைத்தார்கள். தோமா ஜெபிக்க செல்லுகிறார். மன்னனுடைய தம்பி உயிரோடு எழுந்தான். ஒரு அலையிலே சொல்லுங்க, மன்னனுடைய தம்பி உயிரடைந்தான். அண்ணா என்ன ஏன் எழுப்புனீங்கண்ணா? என்னடா நீ செத்து சாகல? நான் தூங்கி, நான் அரண்மனையை பார்த்தேன். ஒரு பெரிய அரண்மனை இருக்குண்ணா, அரண்மனையை பார்த்தேன். நான் எங்கடா இருக்கு? ஐயோ நான் பார்த்தேன். தோமா சொன்னாரு, நீ இந்த பூமியில் எதை கட்டுவாயோ உனக்காக தேவன் அங்கே கட்டுகிறார். உன் கஜனாவிலிருந்து நாளையும் கட்டினேன்னு சொல்லி என்னை பிடிச்சி உள்ளப்பட்டால, நான் கட்டினது ஆலயம். ஆனால் இந்த ஒவ்வொரு ஆலயத்திற்கு தகுந்தாற் போல கடவுள் உனக்கு மாளிகையை கட்டுகிறார் என்று சொன்னார். கரங்களை தட்டி ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அது முதல் தோமா விடுவிக்கப்பட்டார். கேரள மாகாணங்களில் அநேக சமாஸ்தானங்கள் ஏக்கர் கணக்கில் இடங்களை கொடுத்து சர்ச்சு கட்டப்பட்டது. இன்னைக்கு நீங்கள் கேரளா போனீங்கன்னா மார்த்தோமா சர்ச்சுன்னு ஒன்று உண்டு. நம்ம ஆர்சியை விட சிஎஸ்ஐ விட வித்தியாசமாக இருக்கும் அதனுடைய ஆராதனை முறைகள்லாம். மார்த்தோமாமாங்க. அந்த தோமா பேரில் தான் அந்த ஸ்தாபனம் மார்த்தோமா. அந்த ஸ்தாபனங்களின் சொத்து மதிப்பு பல கோடிகள் இருக்கும். எல்லாம் மன்னர் கொடுத்தது. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அந்த மன்னருக்கு ஒரு மாளிகை ஆண்டவர் கட்டி இருக்கிறார். அதே போல் இங்கே இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு மாளிகை கட்டுவார்.